வண்டர்பா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களோட தயாரிப்பில் அசுரன் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் பவிஷ் அனிகா இவர்களுடைய நடிப்பில் நிலவுக்கு என்மேல் எனி கோபம் இந்த படம் வந்து February 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது. V4U மீடியா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நான் பிளாக்கி ராஜா. என்ன ஒரு 2-3 இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க. ஒரு படம் ரிவ்யூ பண்ணுறேன். இன்றைக்கி என்ன படம் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் வந்திருக்கிற டிராகன். இந்த படத்துடைய காஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன், அனுபாமா பரமேஸ்வரன், கயாதுலுகா, ஜார்ஜ் மரியான், KS ரவிக்குமார், இந்துமதி, கௌதம் வாசுதேவ மேனன், மிஸ்கின், விஜய் சித்து, அர்ஷத் கான், நேகா மற்றும் பலர். நேற்று இந்த படம் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் உண்மையிலே சொல்லணும்னா தூக்கம் வந்துச்சு. அந்த தூக்கத்தை வெளியே எடுத்து படத்தில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிற மாதிரி டைரக்டர் வந்து அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு. கதையை பற்றி ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கதாநாயகன் பிரதீப் வந்து +2ல் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாரு. அந்த மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல பையனாக காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து +2ல் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஒன்றை மாதிரி பாய்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது, அந்த இருக்கான் பாரு ஒரு டப்போரி, அந்த ஒரு ஆக்டிவாக இருக்கான்ல, அந்த மாதிரி பையங்களை தான் பிடிக்கும் அப்படின்னோடனே காலேஜுக்குள்ளே போகிறாரு. காலேஜுக்குள்ளே போய் அந்த கேரக்டர் மாதிரி ஆகிடுறாரு. இவர் காலேஜில் வந்து 48 அரியர்ஸ் வச்சு காலேஜ் விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து இல்லீகலாக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ஒரு பெரிய கம்பெனியில் வந்து வேலையில் ஜாயின் பண்ணுறாரு. கடைசியில் வந்து ப்ராப்ளம் எப்படி வருது அப்படின்னா, காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து மிஸ்கின் சார், அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இவர் வந்து மிஸ்டேக் பண்ணி வந்து ஒரு இதில் வந்து பெரிய சம்பளத்தில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கான் அப்படின்னோடனே அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக, நீ வந்து திரும்ப காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி இந்த 48 அரியர்ஸை வந்து கிளியர் பண்ணாதான் உன்னுடைய வாழ்க்கை வந்து அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக போகிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விடுறாரு. அதனால் வந்து திரும்ப வந்து பிரதீப் வந்து காலேஜுக்குள்ளே வராரு. 48 அரியர்ஸை கிளியர் பண்ணுறாரு. வாழ்க்கை வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது தான் கதை. பிரதீப்புக்கு வந்து லவ் டுடேக்கு அடுத்து இந்த படம் வந்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, குறையே சொல்ல முடியாது. காலேஜில் இருக்கிறதாகட்டும், ஐடி கம்பெனியில் வேலையில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், அம்மா அப்பாவிட்ட வந்து எமோஷனல் காமிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரொமான்ஸ்லேயும் வந்து ரங்கநாதன் பாஸ் ஆகிட்டார். இந்த படத்தில் வந்து பிரதீப்புக்கு வந்து 2 ஹீரோயின், ஒன்று அனுபாமா, இன்னொன்று வந்து கயாலு. 2 பேரு கூடயும் வந்து ரொமான்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கார் பிரதீப். அதே மாதிரி அவங்களுடைய அது என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் இவங்களோட வந்து நல்லா மேட்ச் ஆகி போயிருக்கு. அடுத்து சொல்லணும்னா அனுபாமா சாஃப்டான கேரக்டர், இவ்வளோ ஒரு ரவுடித்தனமான ஒரு பையனை வந்து லவ் பண்ணுற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்து இவ்வளவு ரவுடித்தனமாக இருக்கிறவனை வந்து விரும்பி லவ் பண்ணிவிட்டு, இது வந்து ஃப்யூச்சருக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிஞ்சு போகிற கேரக்டராக வந்திருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறீங்கன்னா 2வது ஹீரோயின் கயாலு அறிமுகமாக இருக்காங்க. அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. மிஸ்கினை வந்து நம்ம நிறைய ஸ்டேஜில் வந்து பேசுகிறத பார்த்துருப்போம். அந்த பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். கண்ணாடி போட்டுட்டு அப்படி இப்படின்னு இருப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பிரின்ஸிபல் டீனா வராரு. எப்படி வராரு அப்படின்னா, காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான ஒரு காஸ்டியூம். அந்த பிரின்ஸிபால் அப்படின்னா எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார், எப்படி நடந்துக்கிடுவார், அவர் பேசுகிற ஸ்டைலு அட்டகாசம் செமையாக பண்ணியிருக்கார். கௌதம் மேனன் பற்றி சொல்லணும்னா அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் அந்த படத்தில். அது என்ன கேரக்டர் கொடுத்தாலுமே அந்த கேரக்டரோட மேட்ச் ஆகி அப்படி மிங்கிள் ஆகி ஒரு எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த படத்துலேயும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய அவுட்புட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. KS ரவிக்குமார் பெரிய டைரக்டர், சொல்லவே வேண்டாம் அவருடைய ஆக்டிங் எப்படி இருக்குன்னு. செகண்ட் ஹீரோயினுக்கு பணக்கார அப்பாவாக வராரு. எப்படி கரெக்டாக மேட்சிங்காக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளவும் கரெக்டாக கொடுத்துருக்காரு. அடுத்து பார்க்க போகிறதுனா, அந்த படத்தில் வந்து ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் டச் ஆகி வந்த ஒரு கேரக்டர் அப்படின்னா ஜார்ஜ் மரியான். 55 வயசில் அவார்டு வாங்கின ஆள் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காரு. இப்போ ஒரு அப்பா, நார்மலான ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு அப்பா பையன் மேலே காமிக்கிற பாசம் எதாக இருக்கட்டும், அப்படி அந்த முகத்திலே வந்து அவருடைய ஆக்டிங் எல்லாத்தையுமே காமிச்சிருக்கார். பிரதீப் அம்மாவாக வர்ற இந்துமதி அவங்க
கோவத்தில் வந்து பையனை போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், பையன் மேலே காமிக்கிற பாசமாக இருக்கட்டும், பையனை மடியில் வச்சு கொஞ்சறதா இருக்கட்டும், எல்லா சீன்லேயுமே ஒரு நார்மலான ஃபேமிலி, அம்மா அப்பா பையன், ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ கரெக்டான சாய்ஸு. டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டு கொடுக்கணும் இந்துமதியை செலக்ட் பண்ணது. இவங்களுக்கு வந்து டப்பிங் கொடுத்துருக்கிறது வந்து ஆக்டர் வினோதினி வைத்தியநாதன். எப்படி அந்த அளவுக்கு மேட்சாக இருக்குது. இவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய வாய்ஸாக இருக்கட்டும், ரெண்டும் ஜாயின் ஆகி அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்பட்டுருக்கு இவங்கள்ட்ட இருந்து. இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆளை பற்றி சொல்லணும். இந்த படத்தில் குட்டி டிராகன் ஒரு கேரக்டர் ஒன்று வந்திருக்கு இந்த படத்தில். பேர் வந்து அர்ஷத் கான். நான் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் இந்த பையனை பார்க்கல. ஆனால் அந்த பையனுடைய படத்தில் அவர் கொடுத்துருக்கிற இது டைரக்டர் அந்த பையனை யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடுறாப்புல, காமெடி பண்ணுறாப்புல, நல்ல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக பண்ணுறாப்புல. உண்மையில் இந்த கேரக்டர் வந்து எனக்கு படத்தில் வந்து ரொம்ப மனசில் நிற்கிற ஒரு கேரக்டராக இருந்தது இந்த அர்ஷத் கான் உடைய பெர்ஃபார்மன்ஸ். பிரதீப்புக்கு ஃப்ரெண்டாக 4 பேர் வராங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்க ரூமில் தான் இவர் வேலை வெட்டி பார்க்காம போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு ரூமில் தங்கிக்கிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதில் ஃபேமஸாக ஒரு ஆள் இருக்கார், விஜே சித்து. நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது பிரதீப்புக்கு நல்ல சப்போர்ட்டிவாக, நல்ல ஃப்ரெண்ட்லியாக, வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த மாதிரி இதில் வந்து விஜய் சித்து வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ பிரதீப்புக்கு வந்து இல்லீகலாக வேலை எடுத்து கொடுக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக வர்றத ரவீந்தர் வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு அவர் போர்ஷனை பண்ணிவிட்டு அப்படி ஒதுங்குற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம பேச போகிறது யாரை பற்றி பேச போகிறோம்னா, ஓ மை கடவுளே படத்துக்கு அப்புறம் வந்து டைரக்டர் கூட ஜாயின் பண்ணியிருக்கிற லியோன் ஜேம்ஸ், மியூசிக் டைரக்டர். படத்துக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இவருடைய பேக்ரவுண்டு, இவர் கொடுத்துருக்கிற ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம், நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து வழித்துணையே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து நல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு. பாட்டோடு சேர்த்து ஃபாரின் லொக்கேஷன், அதை எடுத்த ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு இந்த பாட்டு. இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்துக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிற நிகேத் பொம்மை செம. அந்த ஃபாரின் ஷூட்டு, அந்த சாங்ஸு, அப்புறம் லோக்கலில் எடுக்கிறது, காலேஜ் சீனு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எடிட்டிங் வந்து பிரதீப் ராகவ் அப்படிங்கிற அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டைரக்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ஒரு நல்ல டீமாக ஃபார்ம் ஆகி இந்த இதை வந்து படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படத்தை பார்க்கச்சிலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த படத்துக்கு வந்து ஆக்ஷன் வந்து விக்கியும் திலீப் சுப்பராயனும் பண்ணியிருக்காங்க. எல்லா படத்துலேயும் வர மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சுட்டு ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி கடைசி ஃபைட்லேயே அது திரும்ப அதே ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை கொண்டு வந்து பண்ணியிருப்பாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பற்றி சொல்லணும். டயலாக் பண்ணியிருக்காரு, எல்லாமே அவர் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாமே. ஒரு ட்ராபேக் இல்லாமல் வந்து எந்த படமே இருக்காது. நான் கண்டிப்பாக ட்ராபேக் சொல்ல தான் செய்வேன். ஒரு டீசெண்டான ப்ளஸ் முடித்த பையன் காலேஜுக்கு வந்து டப்போரியாக மாறுறாப்புல. அதுக்காக அந்த படத்தில் வந்துட்டு 2-3 கொஞ்சம் வல்கரான வேர்டெலாம் வந்துட்டு கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி இருக்காப்புல. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்துச்சு. மற்றபடி வந்து அவருடைய இது வந்து சொல்லணும்னா, கடைசி கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு சான்ஸே இல்லை. அப்படி ஒரு அதை கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரச்சில் வந்து கண்டிப்பாக வந்து கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரச்சில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து கண்டிப்பாக அவங்க மண்டைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து அந்த கேரக்டர் 3 கேரக்டர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பார். ஒரு எமோஷனலான சீனு. ஜார்ஜ் மரியானா, அவங்க ஒய்ஃபு, பிரதீப்பு, இவங்க 3 பேருக்கும் ஒரு எமோஷனல் சீன் வந்து கொடுத்துருப்பாப்புல டயலாக். அந்த டைமில் உண்மையில் சான்ஸ் கிடையாது. வெளியே வந்தாலும் மரியான்ட்ட இருந்து இவ்வளோ டயலாக் வருது, அதே டைமில் பிரதீப்ட இருந்து இவ்வளோ டயலாக் வருது. அவங்க அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க அவன் மேலே, அவங்க அம்மாவும் வந்துட்டு ஒரு இது வந்து கொடுப்பாங்க. அந்த சீன் வந்து நீங்கள் வெளியே வந்தீங்கனாலுமே அந்த படம் இவ்வளோ அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் கடைசியில் வந்து இப்படி ஒரு எமோஷனலாக காமிச்சு நம்மளை வெளியே அனுப்புகிறாங்களே, வெளியே வந்த பிறகு அப்படியே மைண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. கிளவர், சூப்பர். லவ் டுடேக்கு அப்புறம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து பிரதீப் கூட இணைஞ்சு 2வது படம் கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டணி வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா வெற்றி. ஸ்டார்டிங்கில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உள்ளுக்கு போனவொன்னே தூங்கினேன், அதுக்கப்புறம் அந்த தூக்கத்தை விரட்டிட்டு அப்படி ஃபுல்லாக இன்வால்வ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா படம் சக்ஸஸ். சரி நேயர்களே,
இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. அடுத்து ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா மீண்டும் சந்திக்கிறேன். பை. ராஜா பிளாக்கி.